ஹலோ வின்னர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சொதப்பலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சொதப்பல்னு சொல்ல முடியாது, ஆனால் சொல்லலாம். நான் ஏன் இப்படி வளர்றேன்னு நினைக்காதீங்க, அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் வின்னர்ஸ். இது 100% மெஹந்தி கிளாஸ் 4 வீடியோ கிடையாது. எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் வீடியோ. இது நீங்கள் மெஹந்தி கிளாஸ் வீடியோன்னு நினச்சி வந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நான் மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் வின்னர்ஸ். இப்போ தான் 3 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. 3 கிளாஸோட வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைனா, என் ஆள் மனசில் யாரோ சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி நீ 3 கிளாஸ் முடிச்சிட்ட, எல்லா பேசிக்ஸும் நீ கற்றுக்கிட்ட, அதனால் நீ ஒரு ப்ரொஃபஷ்னல் மெஹந்தி ஆர்டிஸ்ட், அதனால் நீ ஈஸியாக எல்லா டிசைனும் போட்டுருவ, உனக்கு இனிமேல் ப்ராக்டிஸ்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி என் மனசில் யாரோ ஆழமாக பதிச்சிட்டாங்க. யாரோ பதிச்சிட்டாங்கலாம் சொல்ல முடியாது, எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் போல். இதுதான் உண்மை. இப்போ என்ன கதைனா, நான் மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, இன்னும் ப்ராப்பராக எந்த டிசைன்ஸும் போடலாம் கற்றுக்கல. இப்போ வரைக்கும் பேசிக்ஸ் தான் போயிட்டுருக்கு. நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், நம்ம பேசிக்ஸ்லாம் தான் கற்றுக்கிட்டோமே, நம்ம கற்றுக்கிட்ட பேசிக்ஸ் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் நம்ம ட்ரை பண்ணலாம், நம்மளுக்கு எல்லாமே ப்ராப்பராக வரும் அப்படின்னு நானே ட்ரை பண்ணேன். உடனே ஒரு கார்ட்போர்டு எடுத்தேன். அந்த கார்ட்போர்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். என்னோடய கை ஷேப்புக்கு அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெயில்ஸ்லாம் போட்டேன். என்ன போடலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், ஓகே இப்போ ரம்ஜான் வருது, ரம்ஜான் ஸ்பெஷலாக ரம்ஜான் டிசைன்ஸ் நம்மளே மேக் பண்ணலாம், யோசிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போட ஆரம்பித்தேன். ஐடியாஸுக்கெலாம் பஞ்சம் இல்லை. ஐடியாஸ்லாம் நல்லாவே வந்தது. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் டிசைன்ஸ் தான். நானே யோசிச்சு தான் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட போட்டேன். நான் எடிட் பண்ணி ஒரு 4 நிமிஷத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் போடுறதுக்கு ஒழுங்காக வரலை. இதுதான் பிரச்சனை. இப்போ தான் நான் கிளாஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் அதை யோசிக்கவே இல்லை. எனக்கு ஏன் வரலைன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட அப்படியே ரொம்ப டல் ஆகிட்டேன். பட் அப்போயும் நான் என்னோடய ஐடியாஸில் திங்க் பண்ணுறதை நான் விடவே இல்லை. ஓகே இப்போ நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலாக ரம்ஜான் டிசைன்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்ட பேசிக்ஸ் வச்சு தான், புதுசாக நான் எதுவுமே ட்ரை பண்ணலை, பேசிக்ஸ் வச்சு தான் நான் போட்டுட்ருந்தேன். ஆனால் அதுலேயே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பார்க்குற உங்களுக்கே தெரியும், எதுவுமே ப்ராப்பராக போடலை. எல்லாமே எப்படி சொல்கிறது, சின்ன பிள்ளைங்க கிறுக்குவாங்களே அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இப்போ கிளாஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணியும் நமக்கு ஒன்றும் ஒழுங்காக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாயிடுச்சு. இதோட என்ன கஷ்டம்னா, இந்த கிளாஸை வேறு நம்ம டெய்லி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். இதை 4 பேர் பார்க்குறாங்க. நம்மளே இப்படி போட்டால் நம்மளை பார்த்து கற்றுக்கிறவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சோகமாக எங்கள் அம்மா கிட்டே போனேன். எங்கள் அம்மா என்னை மூஞ்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ சரியில்லை, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தியா, இன்னும் ஒழுங்காக வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் குமுறலெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே தான் கொட்டினேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, எடுத்தோன்னே யாரும் ஞானியாக மாட்டாங்க, இப்போ தான் நீ கிளாஸ் போயிட்டுருக்க, உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, இதை நீ உனக்கு ஒழுங்காக வரலை அப்படின்ட்டு நீ நினைக்காத, ஒரு ப்ராக்டிஸ் உனக்கு பத்தலை அப்படி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, எங்கள் மெஹந்தி டீச்சர் சொல்கிறது கூட ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு. எங்கள் அம்மாவும் அதை தான் சொன்னாங்க. அப்போ அதான உண்மை. எனக்கு ப்ராக்டிஸ் பத்தலை. நான் காலேஜ் போகணும், என்னோடய அசைன்மெண்ட் ஒர்க் பார்க்கணும், இன்டர்னல்ஸ் வந்துருச்சு, இன்டர்னல்ஸ் படிக்கணும், அதில் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணி இதுவும் ப்ராக்டிஸ் எடுக்கணும். அப்போ ப்ராக்டிஸ் நமக்கு பத்தலை, வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது, ஸோ ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். கிளாஸை விட்டுடலாம், இனிமேல் கிளாஸுக்கெலாம் போக வேணாம், படிப்பை பார்க்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் எங்கள் அம்மா நீ இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்களே மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே அப்படின்ட்டு நானும் திரும்ப இந்த டிசைனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அவங்க கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட ட்ரைனிங் கிளாஸ் முடிஞ்சு உன்னோட கடைசி கிளாஸ் அப்போது இந்த டிசைன் நீ எடுத்து பாரு, உன்னோட லாஸ்ட் கிளாஸ் தான் இந்த டிசைனுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அப்போது நமக்கு தேவை ப்ராக்டிஸ் தான். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை லாஸ்ட் கிளாஸ் 4 வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாய் வின்னர்ஸ்.